இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் அதில் இருக்க பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது நண்பரத்தன்மையாக இருக்குமா, மந்த்லி ரெகுலராக இன்கம் கிடைக்குமா, இந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். பட் நம்ம ஆதித்யா எக்கோ பஸ்ல பாஸ்ட் 3 இயர்ஸாக நம்ம கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க கஸ்டமருக்கு இந்த கவலையே இல்லை. ஸோ அப்படி என்ன பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி காட்டன் வேஸ்ட் துணியிலேருந்து இந்த மாதிரி நூலை பிரித்து கொடுக்குறது தான் பிஸ்னஸ். இதுக்காக நீங்கள் அந்த மிஷினுக்கும் இந்த காட்டன் வேஸ்ட் துணிக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மிஷினில் போட்டு பிரித்து கொடுக்குற இந்த நூலை எங்ககிட்டே நீங்கள் சேல் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த பிஸ்னஸ் மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கிற விதத்தில் கடந்த 3 வருஷமாக அக்ரிமெண்ட் அடிப்படையில் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நம்மள்கிட்ட 3 டைப் ஆஃப் மிஷின் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக், செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் பெரிய மிஷின், தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மினி ஆட்டோமேட்டிக். இந்த எல்லா மிஷின்லையுமே எப்படி ஒர்க் பண்ணணுன்றதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் செமி ஆட்டோமேட்டிக் மிஷினில் எப்படி ஒர்க் பண்ணணுன்றது பார்க்கலாம். இந்த மாதிரி காட்டன் வேஸ்ட் துணியை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அதோட இந்த எட்ஜில் இந்த மாதிரி நூலை லைட்டாக பிரித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மிஷினோட இந்த கேப்பில் உள்ளே கொடுத்துட்டு பெடல் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக் மிஷினில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி பனியன் கிளாத் எடுத்து மிஷின் ஃபார்வர்டில் ஆன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் பனியன் கிளாத்தை வந்து மிஷினுக்குள்ளே கொடுத்தா மட்டும் போதும், அது நூலை பிரித்து கொடுத்துரும். நெக்ஸ்ட் மினி ஆட்டோமேட்டிக் மிஷின். நீங்கள் சேம் ஆட்டோமேட்டிக் பெரிய மிஷின் எப்படி ரன் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஃபார்வர்ட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே ரா மெட்டீரியல்ஸ்க்கு நீங்கள் முதலீடு போட்டு வாங்குற மாதிரி இருக்கும். ரா மெட்டீரியலான அந்த பனியன் கிளாத்து பர் கேஜி 50 ருபீஸ்க்கு உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் ஓட்டி கொடுக்குற இந்த யானை மிஷினை பொறுத்து 1 கிலோ 80 ரூபா 90 ரூபான்ற ரேட்டில் நாங்கள் எடுத்துப்போம். இப்போ நிறைய பேருக்கு இதில் இருக்க சந்தேகம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க மிஷின் மட்டும்தான் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் அதில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரா மெட்டீரியல் கொடுக்க மாட்டாங்க, ரா மெட்டீரியல் கொடுத்தாலும் அதுலேருந்து எடுக்கிற நூலை ரிட்டன் எடுத்துக்க மாட்டாங்க, இந்த மாதிரி நிறைய சந்தேகம் இருக்கும். பட் நம்ம ஆதித்யா எக்கோ பஸ்ல அப்படி கிடையாது. இந்த நூலோட டிமாண்ட் என்னன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ 100% நாங்கள் உங்ககிட்ட இருந்து அந்த நூலை எடுத்துப்போம். அது மட்டும் இல்லாமல் மிஷினுக்கான சர்வீஸ் சப்போர்ட்டும் நம்ம கண்டினியூவாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸ் எவ்வளோ வேணாலும் நீங்கள் நம்மக்கிட்டேருந்து வாங்கிக்கலாம். இத்தனை கேஜிஸ் தான் கொடுப்போம், இதுக்கப்புறம் கொடுக்க மாட்டோம், அந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ கேஜிஸ் வேணாலும் நம்மக்கிட்டேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க, பட் என்ன பிஸ்னஸ் பண்ணணும்னு தெரியலையா, அப்போ நீங்கள் யோசிக்காமல் இந்த காட்டன் வேஸ்ட் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ஆஃபீஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட், தாராபுரம் ரோடு, கரட்டாங்காடு, எஸ்பி பேங்க் பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் ஆஃபீஸை டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள், மிஷின் டெமோலாம் பாருங்கள், உங்களோட டவுட்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு உங்களோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள்.